வரும்போது யாருன்னா இங்க ஸ்டிச்சு வேற லெவலுங்க. மக்களே சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு. இது பரோட்டா செம்ம 20 minutes later. இங்கே ஜடாயுவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஜிபே ஃபோன்பே எதுவுமே இல்லையா, அதனால கேஷ் எடுத்துக்க சொன்னாங்க. கேஷ் எடுத்து வந்த கேஷ் என்ன பண்ணுது, வேற இடத்துக்கு போகலாம். ஜடாயு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். ரோப் காருக்கு மேலெலாம் ஏறி போக முடியாது, மேலே ஏறி போகலாம் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாகிடும். அதனால் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ரோப் காரில் போயிடலாம். ரோப் காரில் போகும்போது பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது, ஒன்லி கேஷ் தான் அங்கேயே போட்டிருக்காங்க. அதனால் வரும்போது கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபைனலாக டிக்கெட்டு எடுத்தாச்சு. இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. என்ட்ரி பாயிண்ட் உள்ள இங்கே தான் போனோம். இங்கே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ரோப் கார் டிக்கெட் எடுத்தாச்சு, மேலே போயிட்டு இருக்கிறோம். வாங்க செகண்ட் ஃப்ளோர் போகலாம். காரில் போக போகிறோம். அங்கே நடந்தும் போகலாம், நடந்து போனால் வந்து 1 கிலோமீட்டர் கிட்ட வரும் அப்படின்னாங்க. இன்னொரு நாள் நம்ம வந்து போய் பார்ப்போம். இப்போ ரோப் கார் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம், ஏன்னா வந்து சீக்கிரமாக கிளம்பணும். வாங்க ரோப் காரில் போய் பார்ப்போம். க்யூவில் வந்துட்டோம் பாருங்கள். இங்கே தான் வந்து ரோப் கார் இருக்குது. 1 பை 1 போயிட்டு இருக்காங்க ஃபேமிலியா. ஓகே உள்ளே போகலாம். ரோப் காரில் உட்காந்துட்டு பார்ப்போம். ஆனா சொன்னேனே 3 6 தாவுடா தாவு, கைப்புள்ள தாவு. உள்ள வந்துட்டோம். நிக்க கூடாதுன்னு நாங்கல்ல, ஏன் நிக்கிறீங்க? ஓகேங்க, ரோப் கார்ல ஏறியாச்சு, மேல போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவும் கை வைக்காத. அமரேந்திர பாகுபலி எனும் நான் அமர்ந்துக்கினே இருங்க. வேற லெவலுங்க. எடுங்க. மீண்டும் மீண்டுமா? நடந்து போறதுக்கும் சார்ஜ், சார்ஜ். அது ஒரு 700 மீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹில் மாதிரி போகும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா போகும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் அவங்க லவுடா பேசினாங்களே, அவங்க தான் சொன்னாங்க. ஆனா இதுல ஒரு ஃபேன் வச்சிருக்கலாம். உங்களுக்குலாம் வருதா? எங்களுக்கு வரலையே. எங்க கார்னர்ல இருக்கவங்களுக்கு வரல, ஃபேன் இல்ல. ரியலாவே வந்து இதுதான் பாறை. இதுல வந்து எப்படியுமே ஏறவே முடியாது. இதுல வந்து கண்டிப்பா ஏறவே முடியாது. மேல அங்க நின்னா சறுக்கு வந்து கீழே வந்துடும். மலை, எல்லா மலையும் வந்து பாறைன்னுவாங்க. ஹெலிபேட் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அங்க வந்து இறங்கிடலாம். ஆனா அங்க இருந்து எப்படி இருந்தாலும் ரோப் கார்ல தான், இதுல தான் போய் ஆகணும். 6 ஹெலிகாப்டர் ஒரே இடத்துல லேண்ட் பண்ண முடியுமா? இல்ல, ஒரு ஹெலிகாப்டர்ல வரலாம். ஒண்ணா போயிடலாம். ஒரு 6 பேர் தனியா வரலாம். தனித்தனியா வரலாமா? அப்ப நான் வந்து திங்கக்கிழமை வந்துடுறேன், நீ செவ்வாய்க்கிழமை வந்துடு. சரி, அப்ப எல்லாமே திங்கக்கிழமை வரலாம். ஒரு திங்கக்கிழமை மாத்தி மாத்தி வரலாம். இந்த வாரம் எனக்கு, அடுத்த வாரம் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இங்க வந்து ஜடாயுவை பார்த்துட்டு போலாம். பாய் சொல்ல மாட்டேன்.
ஒரு மூணு வாய் மூணு இல்ல பாய், இப்ப அடுத்தது இன்னொன்னு வரும், எப்படி வந்து ஒண்ணு கனெக்ட் ஆகும் அதுல பாத்துக்கலாம். அதுல இதுல விட்டது வந்து அதுல புடிச்சுப்போம். ஃபன் பண்றோம். இல்லங்க, நம்ம என்ன பண்ணாலும் வந்து அடுத்த டீம் வந்து பண்ணுது. ஒரு இடத்துல நின்று நம்ம இப்படி கும்பிட்டுட்டு இடி போட்டோம்னா அந்த இடத்துல வந்து இன்னொருத்தவங்க வந்து கும்பிடுவாங்க. ஒருத்தர் இறங்குங்க. Welcome to the Upper Zone. ஜடாயுனா என்னன்னா ஒரு வயதான கழுகு. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது அந்த வழியா இவர் வந்து பறந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து ராவணன் கூட வந்து சண்டை போட்டாரு. இவர் வயசு வந்து ரொம்ப அதிகன்றதுனால அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அப்ப ராவணன் என்ன பண்றாரு, கத்தியால வந்து கையை ஒரு இறகை வந்து வெட்டிடுறாரு. அப்ப அடிபட்டு கீழே விழுந்த இடம் தான் இது. உலகத்திலேயே வந்து பறவைக்கு வந்து பெரிய சிலை வச்சிருக்கிற இடம் வந்து இங்கதான், வேற எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். இந்தியா தானே, சீதை வந்து இந்தியா தான். இங்க இருந்து அவர் கடத்திட்டு போகும்போது அந்த வழியா பறந்துட்டு இருந்தாரு இவரு. இந்த வழியா எப்படி போனாரா? இந்த வழியானா நம்ம போராயிட்டுக்கெல்லாம் இருக்காது. அவங்களாம் வந்து வேற எங்க இந்த அளவு பறவை வந்து பறக்குதுன்னா அப்ப பாத்துக்கோ. இந்த ரக்கையில அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு இங்க. இதுதான், அதாவது இதுதான் வந்து சென்டர் ஆஃப் எர்த்ன்றாங்க. அது எப்படின்னு தெரியல இது வரைக்கும். ஸோ இதுவும் வந்து ஜடாயோட சிலை தான். இது வரைக்கும் வருது. இது என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, இவர் ஜடாயு வந்து இங்க ராவணன் கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு கீழே விழுந்தப்போ ராமர் இங்க வந்து, அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஷார்ட்டா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஜடாயு வந்து சரி பண்ணாராம். அப்போ இங்க கால் தடம் பதித்ததுதான் இந்த ராமரோட பாதம். இது ஒரு காலே இவ்வளவு பெருசுன்னா ஒரு பாருங்க ஆள் எவ்வளவு பெருசுல இருந்திருப்பாரு. எல்லாம் முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லி நடக்கிறோம். ஏண்டா கரெக்டா போடு. ஓகேங்க, அப்படியே முடிச்சுட்டு இறங்குறோம். உண்மையிலே நல்லா இருந்தது, ஒரு அமைதியா இருந்தது. டிக்கெட் மட்டும் 555, அதாவது 555 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ரோப் காருக்கு தனியா அதுக்கு ஒரு டிக்கெட்டு, எல்லாம் சேர்த்து 555 ஆகுது. வாங்கிட்டு போயிட்டு கீழே இறங்கிட்டோம். மணி இப்போ 1 ஆகுது. அடுத்து வந்து சென்னை ட்ரெயினை பிடிக்கணும். நாங்கள் காலையிலேயே வந்தது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா இது சண்டேன்றதுனால கூட்டம் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம், நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டிக்கெட் எடுக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கூட்டமாக வந்து இதுக்கப்புறமா தான் வந்து மேலே போகணும். ஒரு வழியா வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குனீங்கன்னா ஆட்டோல வந்து இங்க நிறைய இருக்கும். ஆட்டோல தான் எல்லா இடத்துக்குமே போக முடியும். நம்ம அண்ணனோட நம்பர் வந்து அவர் தான் இன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. அவர் நம்பர் 9746885001. பேர் விஷ்ணு.
ஓகே ஆட்டோ நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 7558062677 வசந்த். அண்ணா பைசா இல்லைங்க. பைசா சொல்லு என்ன